ஸ்டாலின் போட்ட உத்தரவு. ரகசிய டீலிங் போட்டு கச்சிதமாக கதையை முடித்த கனிமொழி. வெளியான திமுகவின் டெல்லி லீக்ஸ். வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் திமுகவுக்கு வாழ்வா சாவா தேர்தல் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முறை கூட திமுக 2 முறை தொடர்ச்சியாக ஆட்சியை பிடித்ததில்லை. அதோடு இதுவரை இல்லாத அளவிற்கு 4 முனை போட்டி வெடித்துள்ளது. குறிப்பாக நடிகர் விஜய் திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்வதோடு அவர்களின் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகளை தன் பக்கம் திருப்புகிறார். இதனால் மகளிர் உரிமை தொகை என்பதின் பேரில் வங்கி கணக்கில் 5000 ரூபாய் போட்டுவிட்ட போதும் கூட மு.க. ஸ்டாலினுக்கு நம்பிக்கை இல்லை. அதன் காரணமாகவே அடுத்தடுத்து மகளிருக்கு பல இலவச அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டே வருகிறார். இந்த நேரத்தில் தான் இத்தனை காலமும் திமுகவுடன் அனுசரணையாக நடந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியானது இந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, கூடுதல் தொகுதி என்று ஸ்டாலினுக்கு செக் வைத்தார்கள். அதுவும் ராகுல் காந்தியை இதில் நேரடியாக இறங்கினார். அதனால் கடைசி நேரம் வரை காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்குமா, இல்லை தமிழக வெற்றி கழகத்துடன் புதிய கூட்டணியை உருவாக்கிக் கொள்ளுமா என்கின்ற பரபரப்பான சூழல் நிலவிக் கொண்டு வந்தது. அதனால்தான் தமிழகத்தை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் மு.க. ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். அதனால்தான் கடைசி நேரத்தில் கனிமொழியை சோனியா காந்தி இடத்தில் அனுப்பி கூட்டணியில் போட வைத்தார் மு.க. ஸ்டாலின். அதிலும் ராகுல் காந்தியை பொறுத்தவரை திமுகவுடன் கூட்டணி வேண்டாம், அதிகார பகிர்வு இல்லை என்றால் கூட்டணி எதற்கு என்று கடுமையாக வாதம் செய்துள்ளார். இதனால்தான் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரம் வரை கிரிஷ் சோடங்கர் இழுத்தடித்து வந்துள்ளார். இதனால் நிலைமை கைமீறி போய்விட்டதை பார்த்த மு.க. ஸ்டாலின் டெல்லி சென்று சோனியா காந்தியை சந்தித்து ஒரு ரகசிய டீலிங் போடுமாறு கனிமொழியை அனுப்பி வைத்துள்ளார். அப்போது அவர், தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து வருகிறது, அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தங்களை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி வளர்ந்து வரும் ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அது காங்கிரசுக்கு பின்னடைவைத்தான் ஏற்படுத்தும். திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வைக்கவில்லை என்றால் காணாமல் போய்விடும் என்று சொன்னவர், திமுகவுடன் கூட்டணி வைத்தால் மீண்டும் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்து கொடுக்கப்படும் என்று ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டிருக்கிறார். அதை கேட்ட சோனியா காந்தி அடுத்த நொடியே கூட்டணிகளுக்குள் சமாதானம் சொல்லிவிட்டாராம். அதையடுத்து உடனடியாக ராகுல் காந்தியை தொடர்பு கொண்டு, திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என்றால் தமிழக விவகாரங்களில் நான் ஒருபோதும் தலையிடவே மாட்டேன் என்று தனது கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதன் காரணமாக வேறு வழி இல்லாமல் இறங்கி வந்திருக்கிறார் ராகுல் காந்தி. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதி, ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் என்று சொன்ன மு.க. ஸ்டாலின் அந்த ஒரு எம்பி கூட கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இதனால் வேறு வழி இல்லாமல் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த ஒருவருக்கு அந்த எம்பி சீட்டை கொடுத்திருக்கிறார் ராகுல் காந்தி. இப்படி மு.க. ஸ்டாலின் அதிகார பகிர்வு இல்லை என்று சொன்னதோடு தாங்கள் சொல்லும் சமூகத்தை சேர்ந்தவரைத்தான் எம்பியாக்க வேண்டும் என்றும் கூறியதால் அவர் மீது கடுமையான அதிருப்தியில் இருந்து வருகிறாராம் ராகுல் காந்தி. அதனால் இந்த முறை சட்டமன்ற தேர்தலின் போது தமிழ்நாட்டுக்கு பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன் என்று அவர் கூறிவிட்டாராம். அதை மீறி கண்டிப்பாக வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு பொதுக்கூட்டத்தில் மட்டும் கலந்து கொள்வேன் என்று கண்டிஷனாக சொல்லிவிட்டாராம். அதனால் சோனியா காந்தியிடத்தில் கனிமொழி போட்ட ரகசிய ஒப்பந்தம் காரணமாக இதுவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவாகிவிட்ட போதும் எதிர்காலத்தில் அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அந்த அளவுக்கு இந்த முறை மு.க. ஸ்டாலின் ராகுல் காந்திக்கும் இடையே மனக்கசப்பு உருவாகிவிட்டதாம். அதிலும் ராகுல் காந்தி என் தம்பி போன்றவர் என்று கூறும் மு.க. ஸ்டாலின் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும் ஏன் பங்கு தர மறுக்கிறார்? அவரை பொறுத்தவரை தன்னுடைய விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். சென்டிமெண்டாக பேசி காங்கிரஸ் கட்சியை கவிழ்த்து வைத்திருக்கிறார் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் ராகுல் காந்தி. அடுத்த செய்தி. 30,000 கோடி விவகாரத்தில் பழி வாங்கப்படும் அமைச்சர் பிடிஆர். தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்கும் சபரீசன், உதயநிதி. மதுரையில் நடக்கும் மெகா பாலிடிக்ஸ். மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் 2016, 2021 ஆகிய 2 தேர்தல்களில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவரது குடும்பம் 3 தலைமுறைகளாக அரசியலில் ஈடுபட்டு வருகிறது. இவரது தாத்தா சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்தவர். அவர் தந்தை பிடிஆர் பழனிவேல் ராஜன் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகராகவும் அமைச்சராகவும் பதவி வகித்தவர். இப்படி ஒரு அரசியல் பின்புலத்துடன் 3வது தலைமுறையாக திமுகவில் பயணித்து வரும் பழனிவேல் தியாகராஜன் 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது அவரை நிதி அமைச்சராக நியமித்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் ஒரு கட்டத்தில் உதயநிதியும் சபரீசனும் ஆண்டுக்கு 30,000 கோடி சம்பாதிப்பதாக டெல்லியை சேர்ந்த நிருபரிடத்தில் அவர் பேசியதாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அதை பாஜகவில் அண்ணாமலை வெளியிட்டிருந்தார். இந்த வீடியோ விவகாரம் திமுகவுக்குள் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. இப்படி திமுகவில் நடக்கும் ஒரு உண்மையை அவர் உளறிவிட்டதால் அவரை திமுகவிலிருந்து மெல்ல மெல்ல ஓரங்கட்டினார் ஸ்டாலின். ஒரு கட்டத்தில் அவரது நிதியமைச்சர் பதவிக்கு
தங்கம் தென்னரசுவை கொண்டு வந்துவிட்டு இவரை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக்கினார். அதோடு மதுரையில் திமுகவினர் நடத்தும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு கூட பழனிவேல் தியாகராஜனை அக்கட்சியினர் அழைப்பதில்லை. அவரே அந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் மேடை ஏற்றுவதில்லை. இப்படியெல்லாம் அவரை அவமானப்படுத்தினார்கள். சபரீசனும் உதயநிதியும் ஆண்டுக்கு 30,000 கோடி சம்பாதிப்பதாக அவர் வெளியிட்ட ஒரு செய்திதான் முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த நிலையில்தான் வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை போட்டியிடவிடக் கூடாது என்று திட்டமிட்டு வருகிறார் சபரீசன். அதற்காக அங்குள்ள திமுகவினரை அந்த தொகுதிக்கு விருப்ப மனு தாக்கல் செய்ய வைத்துள்ளார்கள். அதன் காரணமாக மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட திமுகவை சேர்ந்த 40 பேர் விருப்பமான தாக்கல் செய்துள்ளார்கள். குறிப்பாக முக்கிய புள்ளிகள் போட்டியிடும் தொகுதிகளுக்கு அவர்களை தவிர வேறு நபர்கள் விருப்பமான தாக்கல் செய்ய மாட்டார்கள். ஆனால் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தேர்தலில் போட்டியிட விடாமல் செய்துவிட வேண்டும் என்பதற்காக இப்படி தங்களது சார்பில் பலரை விருப்பமனு தாக்கல் செய்யுமாறு களமிறக்கி விட்டுள்ளாராம் உதயநிதி ஸ்டாலின். இன்னொரு பக்கம் பிடிஆரின் ஆதரவாளர்கள் மீண்டும் அவருக்கு தான் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கட்சி மேலிடத்தை வலியுறுத்தி வருகிறார்களாம். அதனால் இந்த விவகாரத்தில் திமுக தலைமை எப்படிப்பட்ட முடிவெடுக்கப் போகிறது என்று பழனிவேல் தியாகராஜன் பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை திமுக தலைமை தேர்தலில் தனக்கு சீட்டு கொடுக்காமல் புறக்கணித்தால் விலகிக் கொள்வதற்கும் அவர் திட்டமிட்டுள்ளாராம். அந்த அளவுக்கு திமுகவை பொறுத்தவரை சபரீசனும் உதயநிதியும் வைத்ததுதான் சட்டம் என்றாகிவிட்டது. அதோடு இந்த முறை பழனிவேல் தியாகராஜன் மட்டுமின்றி 10க்கும் மேற்பட்ட சீனியர் அமைச்சர்கள் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறப்படுகிறது. குறிப்பாக உதயநிதி தன்னுடைய இளைஞர் அணியை சார்ந்தவர்களை அதிகமாக போட்டியிட வைக்க திட்டமிட்டு வருகிறாராம். அதனால்தான் இப்படி சீனியர்களை திட்டமிட்டு ஓரங்கட்டும் வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் அறிவாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி, மனைவிக்கு உண்மையாக இல்லாதவர் பெண்ணுரிமை பற்றி பேசுவதா? விஜயை விமர்சித்த ராஜா. பாஜகவின் மூத்த தலைவரான ராஜா நடிகர் விஜய் குறித்து எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார். அதில் அரசியல் களத்துக்குள் வந்ததிலிருந்தே தமிழ்நாட்டு பெண்களின் பாதுகாவலன் போலவே பேசி வருகிறார் விஜய். ஆனால் இப்படிப்பட்ட விஜய் தன்னுடைய 27 ஆண்டுகளாக வாழ்ந்த தனது மனைவிக்கு உண்மையாக இல்லை. இந்த சூழ்நிலையில் மனைவி வீட்டில் இருக்கும்போது இன்னொரு நடிகையுடன் ரகசிய உறவு வைத்திருக்கிறார். இதை 5 ஆண்டுகளாக பொறுத்து பார்த்த அவரது மனைவி நீதிமன்றத்திற்கு போய்விட்டார். இந்த நிலையில் நேற்று மாமல்லபுரத்தில் மகளிர் தின விழா கொண்டாடியுள்ளார் விஜய். பெற்றோர் உறவினர் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டு பின்னாளில் மனைவி குழந்தைகளுக்கு துரோகம் செய்துவிட்டு இப்போது பொது மேடையில் பெண்ணுரிமை குறித்து பேசுகிறார். மனைவிக்கு உண்மையாக இல்லாத இவர் குற்ற உணர்ச்சி சிறிது கூட இல்லாமல் மகளிர் தின வாழ்த்து கூறி தன்னை பெண்ணினத்தின் பாதுகாவலராக அடையாளம் காட்டிக் கொள்வது வியப்பாக உள்ளது. சொந்த மனைவி பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாக இல்லாதவர் தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாராம். இப்படிப்பட்டவரை தமிழ்நாட்டு பெண்கள் நம்பலாமா? இவர் கொண்டாடும் மகளிர் தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் ராஜா.